குவைத்தில் கட்டட தீ விபத்தில் 50 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் அந்த தீ விபத்து தொடர்பாக அங்கு தமிழர்கள் சிக்கியிருக்கிறார்களா என விவரம் சேகரிக்கப்பட்டு வருவதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், என்ன முதல்வர் அறிவித்திருக்கிறார்? விவரங்களை பதிவு செய்யலாம். லாவணியா, குவைத் நாட்டின் மாங்கப் என்கிற இடத்தில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து காரணமாக சுமார் 49 பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. இந்த நிலையில தமிழ்நாடு அரசு, குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அயலக தமிழர் நலத்துறை சார்பில் இந்த தீ விபத்திலிருந்து மீட்பவர்கள் மற்றும் விபத்தில் காயமடைந்தவர்கள் குறித்து குவைத் நாட்டில் உள்ள மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தகவல் அறிந்ததும் முதலமைச்சர் இந்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு உத்தரவிட்டிருக்கார். மிக குறிப்பாக இதில் தமிழர்கள் அந்த விபத்தில் சிக்கியிருந்தாலும் மிக குறிப்பாக தமிழ்நாடு அரசுடைய அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரம் சார்பாக குவைத் நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் அங்குள்ள தமிழ் அமைப்புகளை தொடர்பு கொண்டு விபத்தில் சிக்கிய தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விபத்து தொடர்பான விவரங்களுக்கு அயலக தமிழர் நலத்துறையின் சில தொலைபேசி தொடர்பு எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிற்குள் இருந்தால் 180030093793 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அவருடைய உறவினர்கள் குறித்த விவரங்களை கேட்டறியலாம். வெளிநாட்டிலிருந்து தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 918009009990 என்கிற எண்ணிலும், அதே போல +918069009901 என்கிற இந்த எண் மூலமாக அவருடைய உறவினர்கள் யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் அதில் சந்தேகம் குறித்து கேட்டறியலாம். எனவே தொடர்ந்து தமிழக அரசினுடைய அயலக நலத்துறை இந்திய தூதரகத்திடமும் அங்கு இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்திலும் தொடர்ந்து தொடர்பில் இருக்காங்க. அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் யார், விவரம் என்ன, இவற்றெல்லாம் அதை சேகரிக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. அங்கு சிகிச்சை தேவைப்பட்டாலும் அதை உடனடியாக இங்கிருந்தும் கோஆர்டினேட் பண்றாங்க ரவுண்ட் த கிளாக். எனவே அதுதான் முதலமைச்சர் குறிப்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு செய்தி குறிப்பா வெளியிட்டிருக்காங்க. லாவணியா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.